வேகத்தை பாரு, டிங் 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 டிங்னு. சரிப்பா, நீ போ போ. எவ்வளோ விடலாம்? எவ்வளோ அலையில விட, வண்டி நிற்கிற இடத்துல விட்டுறலாம், அவுத்துல விட்டுறலாம். போதவா இங்க விட 5 கிலோ மாட்டினா பேசல, அவுத்துல விடு. இல்ல அவுத்துல விடுறியா? விடு, கொஞ்சம் அதான் தள்ளி விடு. வரலாம், வா வா. இறக்க, போதும் போதும். லைட்டா ஒரு நாள் முன்னாடி நவுத்து. லைட்டா தூக்கு, ஒரு நூல். ஒரு நூல் முன்னாடி. கலப்பா கண்ணு சரில. கொஞ்சம் போய் கட்ட அடிப்பியா? நேரம் வந்து என்ன அண்ணன் தள்ளி வா, மாட்ட முடியாதுடா. வா, வண்டி நேரா விடுற. கொஞ்சம் இறக்க. பாரு பேசுவான். வண்டி எப்படி விடுற? தூக்க கொஞ்சம் ஒரு முன்னாடி போ. வண்டி விட்டா அப்படியே நேரா கத்தி மாதிரி இருக்காது. கொஞ்சம் கலப்பி தூக்கி எடுக்க சொன்ன எத்தனை நாள் சொல்லிக்கிறேன். ரொம்ப தூக்காத. இல்ல இல்ல எதுக்கு வண்டி விழுந்து வரும்போது பின்னாடி வா, கொஞ்சம் கையா இருக்கு. லைட்டா இல்ல. டீசல் விட்டுக்கலாம். கீரை சவுண்ட் வந்து டொருன்னு. நல்லா இல்லடா, முடி தர. புது பணம் எங்க வச்சுக்கிற? நேகத்தை வெட்டிப்பிட்டியா? சொன்னதையும் சொன்ன பச்சு கேட்டானாண்டா. நேகத்தை வெட்டிவிட்டானாண்டா. நேகத்தை வெட்டிவிட்டானோ? சின்ன சொன்னதையும் வெட்டிட்டு வந்துட்டானோ?
ஊற்றி ஊத்துறானா? 10,000 டீசல் ஆச்சு. காசுலேயே வசூல் என்ன ஒரு 500 இருந்தது. 1000 ரூபா ஆகணும்டா அவங்க. 1000 அதுல 500 ரூபா பெட்ரோலுக்கு. மூஞ்சி வெட்டின முடி பாரு, எல்லாம் முடி தூக்கிட்டு. உன்னோட எனக்கு கம்மியா தானே தூக்கிட்டு இருக்குது. டேன் புண்ணா நீங்க 2000 எடுத்து ஊத்தினா உனக்கு புல்லாகுது. பேனர் எடுத்து அந்த பரம் கழட்டி போட்டு போயிடலாம். அப்படியே கன் மாதிரி இருக்குது. போய் வயல்ல இறங்கினதே 2 சுத்துல மழை வர போகுது. அதான் நடக்க போகுது. பொறுமையா போ, பொறுமையா போ. வண்டி வரலன்னா தான் அந்த பக்கம் ஏறணும். இல்லைன்னா நீ அவங்க அப்படிதான் போவாங்க. நாம தான் பார்த்து போய்க்கணும். கேரமாது ரோடு என்னைக்கு தான் போடுவானே தெரியலடா. நாம இங்கேயே அடிக்கடி வரங்கிற அது கரெக்ட் தான்டா. இருந்தாலும் இப்ப நம்ம சல்லுன்னு போறதுக்குள்ளே இல்லை. நீ டிராப் அப்படியே நேரா போயிடுவான். வணக்கம் நண்பா. இது வந்து 415 பூம்புத்ரா மாடல். நான் 2018க்கு எடுத்தேன். 40 ஹார்ஸ் பவர். லைட் யூசேஜுக்கு மட்டும்தான் ப்ரோ இந்த வண்டி ஆகும்.
ஹெவி யூசேஜெலாம் தயவுசெய்து யாருமே இந்த வண்டி பக்கம் யோசனை கூட பார்க்காதீங்க. வாடகைக்கு ஓட்டி இந்த வண்டி ஒண்டியும் ஓட்டி சம்பாரித்து நம்ம பெரிய ஆளாயிரலாம்னு நினைக்காதீங்க. டீசல் 3.5 to 4 லிட்டர் தான் போகுது. ஆனால் வந்து இன்ஜின் கப்புன்னு உக்காருது. இது மாதிரி மேட்டுக்காடு ஓட்டுறதுக்கு, தரிசு நிலம், மானங்கண்ட பூமி ஓட்டுறதுக்கு, இது மாதிரி இடத்துக்கு தான் இந்த வண்டி வந்து செட் ஆகும். ரொம்ப ஹெவி யூசேஜெலாம் ஆகாது. இதே லோடிங்கே பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல மும்பரமாக போட்டி போட்டு ஓட்டுற இடத்துல பொழுதுனைக்கும் லைட்டான மேடுக்கெலாம் கூட கீர் வாங்குது இந்த வண்டியை பொறுத்த வரலாம். மற்றபடி மைலேஜ் பரவாயில்ல. நாங்கள் எடுத்தது இது வந்து பவர் ஸ்டீரிங் ஆயில் பிரேக் தான், லேட்டஸ்ட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுக்கிறப்ப 5,80,000 நினைக்கிறேன். இந்த வண்டி இன்னைக்கு கொடுத்தா 3 லட்ச ரூபாய்க்கு தான் போகும். செம அடி. ஏன்னா இதுக்கு பவர் ஸ்டீரிங் ஆயில் பிரேக் எல்லாமே இருக்கு. ஆனால் இருந்தும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த வண்டி 3 லட்ச ரூபா தான் இதோட மார்க்கெட்டோட நிலவரம். இன்னும் ஒரு ஆர்பிஎம் சேர்த்து வைங்க, இன்னும் கொஞ்சம். டயர் இல்லை பாஸ், மேட்டுக்காடுங்கிறதுனால நாங்கள் டயர் போடல. இதே வந்து சீசன்லாம் முடிஞ்ச விட்டு தான் டயர் போடணும். மற்றபடி ஓட்டுறதுக்கெலாம் பொறுத்தவரை நல்லா இருக்கும். பாருங்க பையன் சென்சிங் எப்படி பண்ணுறான்னு பாருங்க. எதை நான் கொடுத்துருக்கீங்களா உங்கள் ஏரியாவில் வந்து சென்சிங் வந்து கருப்பு லெவரில் ஓட்டுவீங்களா, அதாவது பிசி லெவரில் ஓட்டுவீங்களா, இல்லை டிசி லெவரில் ஓட்டுவீங்களான்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து கடலை போடுறது, ரொட்டேட்ரு, டெய்லரு, இதுக்கெல்லாம் தான் கருப்பு யூஸ் பண்ணுவோம். அதான் காடு ஓட்டுறதுலேருந்து எல்லாத்துக்குமே வந்து கருப்பு லெவர் க்ளோஸ் பண்ணிவிட்டு டிசி லெவரில் தான் ஓட்டுவோம். நீங்கள் எந்தெந்த லெவரில் ஓட்டுவீங்கன்னு சொல்லுங்கள். நிறையா பேர் பார்த்தோன்னா எங்கள் சைடே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து டிசி லெவரை க்ளோஸ் பண்ணிவிட்டு டிசி லெவரில் தான் ஆப்ரேட் பண்ணுவோம். அப்போ தான் வந்து வண்டிக்கும் லோடு இல்லை, கரெக்டாக வண்டி சங்காத ஓட்ட முடியும். போதும், டாப் மேலே பட்டுரும். எடுங்க ப்ரோ. சொந்த ஓட்டத்துக்காரராக இருந்தால் இந்த வண்டி தலைக்கு மேலே ப்ரோ, அருமையாக ஓட்டலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. வாடகைக்கு ஓட்டணுங்கிறவர் வந்து 415 எடுத்து இதே ஒரு 3 வண்டி 4 வண்டி இருக்குது ப்ரோ, அதனால் நான் இந்த வண்டி எடுத்தால் ஓட்டலாம்னா தைரியமாக ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட் வெயிட்டுக்கு இந்த வண்டி வச்சுக்கலாம், ஹெவி யூசேஜுக்கு பெரிய வண்டியாக எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஒரு வண்டி எடுக்கிறதுனா வாடகைக்கு தயவுசெய்து எடுக்காதீங்க. ஆனால் டீசல் கம்மி தான், டீசல் கம்மியாக இருந்தாலும் இழுவு வேணுமில்ல பாஸ், அதுதான மேட்ரு. எடுங்க, நல்லா இருக்குது வண்டி, பிரச்சனை இல்லை. ஹைட்ரோலிக்கெலாம் பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த வண்டியிலையுமே இந்த அளவுக்கு கொண்டு வர முடியாது, அந்தளவுக்கு கிளியரன்ஸாக கிடைக்கும். ப்ரோ நீங்கள் யார் வந்து 415 டிராக்டர் வச்சுக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் இதில் எல்லாத்தையும் மாற்றிவிட்டோம். 5 கலப்பிலிருந்து ரொட்டாட்டர்லேருந்து ஸ்ப்ரங் கலப்பா, ஆப் கொழுவு, டெய்லரு எல்லா லோடும் ஓட்டி பார்த்துட்டோம். ஆனால் வண்டி மைலேஜெலாம் கரெக்டாக தான் ப்ரோ இருக்குது. ஆனால் வண்டி ஓவராக சங்குது. 575 ஓட்டிகிட்டு இருந்துட்டு இதை அதோட ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியலன்னு வச்சுக்காங்களேன், அதுதான் பிரச்சனை. ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அதை பற்றி தெரியும். பெரிய வண்டி ஓட்டிகிட்டு இருந்துட்டு யாரும் சின்ன வண்டி யூஸ் பண்ணாதீங்க. அதோட ஹையர் ஹெச்பி 2 ஹெச்பி 1 ஹெச்பி அதிகமாக எடுத்தீங்கனாலும் கம்மியாக எடுக்காதீங்க. கம்மியாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நாளைக்கு விற்றாலும் பிரச்சனை. செகண்ட் ஹேண்டு கம்மி ரேட்டில் கிடைக்குதுன்னு எடுத்தீங்கன்னா நாளைக்கு திரும்பி அதை விற்கும் போது அதுலேருந்து 50,000 1 லட்சம் அடி வாங்கும். அதனால் ப்ரோ சின்ன வண்டி எடுத்துக்கிட்டே இலவ பத்தலாம் விற்றாலும் அடி, வச்சு ஓட்டவும் முடியாது. வச்சு ஓட்டினாலும் வண்டி சொல்லிக்கிற அளவு பிக்கப் இருக்காது, எல்லாமே அடி. எடுக்கிறதே எடுக்கிறீங்க, எந்த கம்பெனி வேணாலும் சூஸ் பண்ணுங்கள். பட் சின்ன ஹையர் ஹெச்பிக்கு போங்க. இன்றைக்கெலாம் வந்து சின்ன வண்டியெல்லாம் வச்சு ஓட்டுற அளவுக்கு இன்றைக்கெலாம் போட்டி காம்படிஷன் அதிகம். ஒரு கரெக்டாக 45 to 50 ஹெச்பி இன்றைக்கி வந்து கரெக்டான வண்டி. இன்றைக்கி மேக்ஸிமம் இன்றைக்கெலாம் வந்து சொல்லப்போனால் 100 ஹெச்பியே இந்தியாவுக்கு அப்ரூவ்டு கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து இன்றைக்கெலாம் வந்து 45 ஹெச்பிக்கு கீழே யாருமே மேக்ஸிமம் ஓட்டல. அதனால் வந்து எடுக்கிறத எடுங்க. இது மாதிரி 415 வந்து மைலேஜ் நல்ல மைலேஜ் அப்படின்னு சொல்லி எடுக்காதீங்க. எடுக்கணும்னா சொந்த காட்டுக்காரர் வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ அவங்களே மினிமம் வந்து 575 கீழே போகிறதில்ல உண்மை சொல்ல போனால். அதனால் வாடகை ஓட்டுற நண்பர்கள் தயவுசெய்து யாருமே சின்ன வண்டி எடுக்காதீங்க. ஒரு 45 ஹெச்பி ஹார்ஸ் பவர் வண்டி எடுங்க. எடுக்கிறதே எடுங்க. எந்த கம்பெனி எடுத்தாலும் சரி நல்ல கம்பெனியாக பார்த்து சூஸ் பண்ணி எடுங்க. எல்லா கம்பெனியும் நல்லா இருக்கும், எதுவுமே நல்லா இருக்காதுன்னு சொல்லலை. எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதில்லை. அவன் கம்பெனி டெவலப் ஆகணும் தான் அவன் கஷ்டப்பட்டு நைட்டு பகலாக வந்து ஒர்க் பண்ணி தான் அவன் வந்து கம்பெனி ரன் பண்ணுறான்.
சும்மாலாம் எவனுமே ரன் பண்ண மாட்டான். அதனால் எல்லா கம்பெனியும் அதுக்குண்டான ஒர்த் இருக்கும். ஏன்னா மகேந்திரா, சுராஜ், ஜாண்டியர்லாம் கொஞ்சம் ஃபேர்ஸ் கிடைக்கும். ஏன்னா அது வண்டி வந்து நம்மளால் ஆயிடுச்சுங்கிறனால. இதை வந்து கொபோட்டோ, நியூ ஹாலண்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாமானம்லாம் ரேரு. ஜாண்டியரே அப்படி தான், ஒன்லி ஸ்டோர் ரூம் தான். நாம் இதே ப்ரோ வேறு வண்டி மாற்றி எடுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்குறாங்க. அதுக்கு உண்மையான ரீசன் என்னென்னா, இது வந்து பழைய கடையில் போய் கேட்ட எடுத்துகிட்டு ஓட நாங்கள் ஜாமானை வந்து கூட்டிகிட்டு வந்து ஓட்டுவோம், புதுசு ரேட் அதிகமாக இருந்தால். ஆனால் ஜாண்டியர் ஒருத்தர் சொல்கிறாங்க, சோனாலிக்கா சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் வந்து பழைய கடையில் இது மாதிரி பொறுக்க முடியாது. இன்றைக்கி விற்கிற விலைவாசிக்கு ஏதோ கடனா முதலாக கொஞ்சம் பழசுன்னு கொஞ்சம் விலை இருந்தால் தானே நமக்கும் கட்டுப்படி ஆகும். அதனால தான் ப்ரோ அந்த வண்டி எடுக்கல, அதுதான் காரணமே. அதனால தான் நம்மக்கிட்ட எல்லாமே மகேந்திராவே எடுத்துகிட்டு போகுதுன்னு. இல்லைனா ஜாண்டியர் மேலேயும் ஒரு ஆசை தான், சோனாலிக்கா மேலேயும் ஒரு ஆசை தான், சுராஜி மேலேயும் ஒரு ஆசை தான். நமக்கு இந்த வண்டியில் வந்து A to Z எல்லா வேலையும் நமக்கு கத்துப்படி. மெயினாக இன்ஜின் வேலை, கியர் பாக்ஸ் வேலை, இது மெயின் வேலை மட்டும்தான் அதிகம் நான் கை வச்சதில்லை. மீதி சில்லற வேலை எல்லாமே ஒயரிங்கிலிருந்து A to Z எல்லாமே நானே பார்த்துருவேன். அதனால் இதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த வண்டியெல்லாம் எதை எடுத்தாலும் மெக்கானிக் ஷாப்புக்கு போகணும். இன்றைக்கெல்லாம் மெக்கானிக் ஷாப்புக்கெல்லாம் குறைஞ்சது ஒரு 5000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கணும்னா 5000 ரூபா லேபரு. இன்றைக்கி நிலமா அப்படி தான் போகுது. எல்லா ஊர்லேயும் அப்படி தான் மெக்கானிக் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதை நம்ம கூப்பிட்ட நேரத்துக்கு வரமாட்டாங்க. அதனால் நமக்கு தெரிஞ்ச வண்டியாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. பாருங்கள், நாம் எதை வேணாலும் வாங்கிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் பார்க்கலாம். எங்களுக்கு சேலத்தில் வந்து மகேந்திரா இதெல்லாம் எல்லா பேர்ஸுமே கிடைக்கும். எல்லாம் டாப்பாக உடச்சி வச்சுக்கிறாங்க, நமக்கு கிடைக்கும். அதை விட்டால் பக்கத்தில் இங்கே கிடைக்காத பட்சத்துக்கு நாங்கள் விழுப்புரம் போவோம். அந்தளவுக்கு நம்ம வண்டியில் வேலை வைக்கிறதில்ல பாஸ். எல்லாமே புது வண்டி, ஒரே கைப்பாடு. எந்த டிரைவர் என்னத்தை உடச்சிட்டு வந்தானாலும் பொழுதோடு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். சொல்லலைன்னா அடுத்த நாள் அவனுக்கு கண்டபடி திட்டு விடுவோம். இதுதான் ரீசனே. இப்போ ஓட பாருங்கள், நேற்று இன்னொரு டிரைவர் வந்து கலப்பை ஸ்ப்ரிங்கை கட் பண்ணிட்டு வந்துட்டார். ஓட்டுனதே 1/4 மணி நேரம், ஒரு ஸ்ப்ரிங்கு கட் பண்ணிட்டு வந்துட்டார். அந்த ஸ்ப்ரிங்கு எவ்வளோ? 350 ரூபா, 320 ரூபா ஒரு ஸ்ப்ரிங்கு. அது எனக்கு என்ன கட்டுப்படி ஆகுது? ஓட்டுனதுக்கு நட்டம் தான். ஓட்டிட்டு வந்துட்டு கரெக்டாக ஆனால் ஸ்ப்ரிங்கை கட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டார். சொன்னால் தான் எனக்கு நான் உடனே அதை இப்போ காலையில் போட்டு கலப்பைக்கு போட்டு நாங்கள் ரெடி பண்ண முடியுது. இதை சொல்லாத விட்டுருந்தா, அதனால் காலையில் அவன் எடுக்கும் போது வண்டியில் பென்ட்ரைவ் இருக்கா, கலப்பையில் எல்லா பட்டையும் இருக்குதா, எல்லா ஸ்ப்ரிங் இருக்குதான்னு அவன் பார்த்து எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா நான் எடுத்துகிட்டு போய் உடையல அப்படின்னு அவன் சொல்லக்கூடாதுல்ல. அதனால் ஒரு 10 ரூபா ஜாமானமாக இருந்தாலும் நாங்கள் உடனே வாங்கி போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வண்டியில் ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், இது பண்ணியிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள், திருத்திக்கலாம். இந்த வண்டியில் வந்து டயர் பார்த்துணும் ப்ரோ, 13 சைஸ் டயரு. இது மேட்டுக்காடுங்கிறதுனால அப்படியே ஓட்டுறோம். வயக்காடு பட்டறையாக இருந்தால் கண்டிப்பாக கம்பல்சரி டயர் மாற்றிருப்போம். இது மேட்டுக்காடு போதும், டயர் ஸ்லிப்பேஜ் ஆகுது, அப்படியே நார்மலாக அப்படியே ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியது தான். இன்றைக்கி வந்து 13 சைஸு கிட்டத்தட்ட 40 ரூபாய் தாண்டுதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இப்போ நான் கடைசியாக வந்து பைசன் பைக் தான் வந்து பிகேடி எடுத்து போட்டேன். இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன டயர் இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் எம்ஆர்எஃப் தான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து பிகேடி சூஸ் பண்ணியிருக்கிறேன். பிகேடி எப்படி இதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அதனால் ப்ரோ பிகேடி டயர் பெஸ்ட்டாக எம்ஆர்எஃப் பெஸ்ட்டான்னு சொல்லுங்கள். ஏன்னா எம்ஆர்எஃபோட பிகேடி தான் ரேட் அதிகம். இதை ஓட்டு மழை வர மாதிரி இருக்குது, குப்பை அடிச்சுட்டு போயிடாது. நினப்பு இருக்கும்டா. அது அப்ப ஆமா நீ பார்த்து ஓட்டு. கை காட்டுறானா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்? ஐயோ கடவுளே. நம்ம கோகல் லிவர் எப்படி அட்ஜஸ்ட் பண்றான்னு பாருங்க. கை எப்படி இருக்கான், எப்படி அட்ஜஸ்ட் பண்றான்னு பாருங்க. நாங்க எப்படிதான் ஓட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி, கருப்புல வர யூஸ் பண்ண மாட்டோம். நீங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுவீங்கன்னு சொல்லுங்க. ஏ கோகல கேள்றா, வாயே பேச மாட்டேங்கிறா, சிரிக்காதரா, வெக்கமா இருக்குதாண்டா.